இங்க அடர்த்தியாக வாழ்கிற அந்த கும்பலிடத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி ஊடகங்கள் உங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா யாருக்கு போடுங்கன்றான். அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றான், நான் மோடிக்கு தான் போடுவேன்றான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களில் இருக்கிற இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இன்றைக்கு நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களிலே இன்றைக்கு அடர்த்தியாக வாக்காளர்களாக மாற்றப்படுகிறார்கள். அருமை சகோதரி வானதி சீனிவாசில் இருந்து, அண்ணாமலையில் இருந்து இன்றைக்கு அவருடைய படை பரிவாளங்கள், இருசக்கர வாகனங்கள், ஊதி வாகனங்கள், நரேந்திர மோடியினுடைய ரோடு ஷோக்களில் கொண்டு வந்து முன் நிறுத்தப்படுகின்றவர்கள் இந்த வடமாநில தொழிலாளர்கள். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்குக்கு சவாலாக இருக்கிறது. அடிப்படை வடமாநில தொழிலாளர்களுக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் 2014க்கு பிறகு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டு வாக்காளர்களாக மாற்றுகிற RSS சங் பரிவார கும்பல்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிரானது என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன். பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு எதிராக அரசியல் புரிதலோடு அரசியல் களத்தில் ஒன்றாக நீக்கிற இந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்கிறார் நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பல்.